சென்னை தியாகராய நகரில் வார்த் புயல் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பனகல் பூங்காவில் ஏற்பட்ட சேதங்களை அந்த குழு பார்வையிட்டது. மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், வருவாய் நிர்வாகத்துறை ஆணையர் சத்யகோபால் ஆகியோர் மத்திய குழுவுடன் உடனிருந்தனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட மத்திய குழு அண்ணா நகர் சென்றது. வார்த் புயல் பாதிப்பு குறித்து சென்னை பனங்கல் பூங்கா, திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் தற்பொழுது ரிப்பன் மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜா, மத்திய குழுவினர் எந்தெந்த இடங்களை பார்வையிட்டாங்க, தற்போது நடத்தப்பட்டு வரும் ஆலோசனை குறித்து சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதையுமே அவங்க பார்வையிட்டு முடிச்சிட்டாங்களா, இல்ல இந்த ஆய்வு தொடர்ந்து நடக்க இருக்கா? வார்த் புயலால் ஏற்பட்ட பாதிப்பை நேரில் பார்வையிட வந்திருக்கக்கூடிய மத்திய குழுவினர் தற்பொழுது சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலோசனையில் மாநகராட்சியினுடைய ஆணையர் கார்த்திகேயன், அதே போன்று நகராட்சி நிர்வாகத்தினுடைய குடிநீர் வழங்கல் துறையினுடைய செயலாளர் பனீந்து ரெட்டி ஆகியோர் தற்பொழுது அந்த 9 பேர் கொண்ட மத்திய குழுவினருடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருந்த மத்திய குழுவினர் நேரடியாக சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய பனகல் பார்க்கில் சென்று அங்கு இந்த புயலால் ஏற்பட்டிருந்த அந்த மரங்கள் முறிந்து விழுந்தது உள்ளிட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். அதன் அடுத்தபடியாக நேரடியாக திருமங்கலத்திற்கு அந்த மத்திய குழுவினர் சென்றனர். அங்கு இந்த மரக்கழிவுகளை சென்னை நகரிலிருந்து அகற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்கழிவுகளை பார்வையிட்டனர். இதுபோன்று மொத்தம் 50 இடங்களில் தற்பொழுது மரக்கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு இடமான அந்த திருமங்கலத்தை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அங்கிருந்து வரக்கூடிய வழியில் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அதாவது போக்குவரத்து சிக்னல்கள் விழுந்த இடங்களை பார்வையிட்டனர். அங்கு போக்குவரத்து காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இந்த வர்தா புயலினால் சென்னை மாநகராட்சியில் போக்குவரத்து சிக்னல்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நேரடியாக சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வந்தனர். அங்கு அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்திருந்தது, அதே போன்று மரங்கள் விழுந்த பாதிப்புகள் உள்ளிட்டவையும், அதே போன்று தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை, அதாவது அந்த பணிகளை மீட்பு பணிகளை மேற்கொண்டு தற்பொழுது உள்ள நிலைகள் என 2 பிரிவுகளாக பிரித்து மாநகராட்சி அதிகாரிகள் இங்கு வந்திருக்கக்கூடிய மத்திய குழுவினருக்கு புகைப்பட கண்காட்சியாக காண்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது பனீந்து ரெட்டி மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் கார்த்திகேயன் அவர்களுடன் இந்த மத்திய குழுவினர் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இன்று வண்டலூர் பகுதிக்கு மத்திய குழுவினர் செல்ல இருக்கின்றனர். இதில் 2 அதிகாரிகள் பிரிந்து பழவேற்காடு செல்ல இருப்பதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றனர். தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தம் 3 இடங்களில் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டிருக்கின்றனர். இங்கு சென்னை ரிப்பன் மாளிகையில் 4வது இடமாக பார்வையிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வார்த் புயலால் ஏற்பட்ட பாதிப்பிற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்ற பொழுது 22,573 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்குவதற்காக பிரதமரிடத்தில் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தார். இது தொடர்பான ஆய்வுகள் இன்று நாளை வரை இந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்கின்றனர்.